ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டு குட்டி பசங்க யாராக இருந்தாலும் சரி, படின்னு சொன்னால் அவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் வருது, இப்போவே படித்து எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. இது ஸ்கூல் பசங்க மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காலேஜ் கோயிங் சில்ட்ரனாக இருந்தாலும் இதே தான் நிலமை. என்னம்மா என்னப்பா எப்போ பார்த்தாலும் மொபைலே பார்த்துட்டு இருக்கீங்க, ஒழுங்காக படிக்கிற வேலை பார்க்குறது இல்லையா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஒரே வார்த்தையில் உனக்கு தெரியுமா, நான் மொபைலில் தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வாயடிச்சிருவாங்க. இதே மாதிரி தான் ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய மகன் காலேஜ் போயிட்டு இருக்கிறான், அவன் காலேஜில் நிறைய அரியர் வச்சிருக்கான் அப்படின்றதுக்காக அவங்க அம்மா கூப்பிட்டு அவனை அரியர் எல்லாம் கிளியர் பண்ண சொல்லியிருக்காங்க. அவனோட தம்பியும் அண்ணனுக்கு சொல்லியிருக்கான், அண்ணா நீ சீக்கிரமா அரியர் எல்லாம் கிளியர் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அம்மாவும் தம்பியும் அவனை அரியர் கிளியர் பண்ண சொன்னதை அவன் பெரிய அவமானமா எடுத்துக்கிட்டு அம்மாவையும் தம்பியவும் கொன்னுட்டான். அதனால இந்த மாதிரி தப்பு செய்கிற பசங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.